வணக்கங்க. 4த் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழனியில இந்த மாரி ஒட்டுல வந்து பாசிகள், அதாவது எங்கள் ஊரில் ஆலக்கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன கீரை சொல்கிறாங்கன்றத சொல்லுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பாசிகள் வந்த உடனே நம்ம ஏர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸ் தாங்க விதையே கொட்டுறது. நம்ம கழனியில் வந்து விதை விதைக்கிறது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பாசிகள் இருக்குது. அப்போ வந்து கழனி வந்து உழவு போட்டு விதை நெல் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ப்ராசஸாக நம்ம ஏர் ஓட்டுறதையும் இதே வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன கிளிப்பிங்காக போட்டிருக்கோம். ஸோ ஏர் ஓட்டி முடித்தோடனே லாஸ்ட்டாக விதை போடுறது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்ட் உண்டு. அந்த கிஃப்ட் வந்து காசாவோ பொருளாவோ இருக்காது. உங்கள் உணவு சார்ந்த பொருட்களாக இருக்கும். அது இயற்கை உணவு சார்ந்த பொருட்களாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம விவசாயம் செய்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் நான் இயற்கை விவசாயம் இதே கழனியில் செய்ய போகிறேன். அது முற்றிலும் வந்து இலவசமாக பெண் குழந்தைங்களை வச்சுருக்கு.